குறையா நிறையா? ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வருவான். தண்ணீர் எடுத்து வர அவன் 2 பானைகளை வைத்திருந்தான். 2 பானைகளில் ஒன்றில் சிறிய ஓட்டை இருந்தது. அதனால் ஒவ்வொரு நாளும் வீட்டிற்கும் வரும்பொழுது பானையில் பாதியளவு நீரே இருக்கும். குறையில்லாத பானை குறையுள்ள பானையை பார்த்து எப்பொழுதும் அதன் குறையை கூறி கிண்டலும் கேலியும் செய்து கொண்டே இருக்கும். அப்படியே 2 வருடங்கள் ஆனது. கேலியை பொறுக்க முடியாத பானை அதன் எஜமானை பார்த்து, ஐயா, என் குறையை நினைத்து நான் மிகவும் கேவலமாக உணர்கிறேன். என் குறையை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்களேன் என்றது. பானையை, நாம் வரும் பாதையில் உன் பக்கம் இருக்கும் அழகான பூச்செடிகளை வரிசையை கவனித்தாயா என்று அதன் எஜமான் கேட்டான். உன்னிடமிருந்து தண்ணீர் சிந்துவது எனக்கு முன்னமே தெரியும். அதனால்தான் வழி நெடுவில் பூச்செடி விதைகளை விதைத்து வைத்தேன். அவை நீ தினமும் சிந்திய தண்ணீரில் இன்று பெரிதாக வளர்ந்து எனக்கு தினமும் அழகான பூக்களை அளிக்கின்றன. அவற்றை வைத்து நான் வீட்டை அலங்கரிக்கிறேன், இறைவனுக்கு பூஜை செய்கிறேன், மீதமுள்ள பூக்களை விற்று பணம் சம்பாதிக்கிறேன் என்று கூறினான். இதை கேட்ட பானை அதன் வருத்தத்தை நிறுத்திவிட்டது. அடுத்தவர் பேச்சை பற்றி கவலைப்படாமல் தன் வேலையை கருத்துடன் செய்ய தொடங்கியது. நீதி: மற்றவர்கள் பேசுவதை நினைத்து கொண்டு இருந்தால் நாம் நிம்மதியாக வாழ முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.